அல்லேலூயா சர்வ வல்லவர் ஆளுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே துதி உமக்கே. ஆமென். Hallelujah, 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 for the Lord God Almighty reigns. Oh, hallelujah, hallelujah. Holy, holy, for you Lord God Almighty. Holy, holy, for you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, holy, are you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. My dear brothers and sisters, it's a great joy to see you through this program. இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க சந்தோஷமாயிருக்கு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இதனால் நானும் பிரதர் சாமர்சன் இருவரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க ஆயத்தமாயிருக்கும். எத்தனை பேர் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறீர்கள்? Every day His grace is new. My dear brothers and sisters, today myself and brother Samuelson are waiting to worship God. We are eagerly waiting to praise God. How many of you are ready to join with us? Before that, shall we do a small prayer? Oh gracious Heavenly Father God, கிருபையுள்ள நல்ல தகப்பனே, we look up to your face, oh God. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். Let your glory come down. Let your showers of blessing come down. உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக, உம்முடைய அருள் மாறி இறங்கி வருவதாக. உம்முடைய கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக நாங்கள் வருகிறோம். We come to your throne of grace with much burden, O God. Answer our prayers. Let it be a time of a touch from God, a time and answer for our cry, and a time of miracle. இது நேரம் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் பெறுகிற நேரமாக, அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற நேரமாக, தேவனுடைய தொடர்தலை பெறுகிற ஒரு நேரமாக இருப்பதாக ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கணும். We bind in every evil forces that is against the joy and blessing of this program of God. Take control of everything. You speak with us. In Jesus' matchless name we pray. Amen. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு புதிய பாடலை பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் மேன்மையுள்ளவர், அவர் மகிமையானவர். நம் கைகளை தட்டி ஆண்டவரை நோக்கி பாடுவோமா? மகிழ்ச்சியோடு let us clap hands and rejoice and praise God for His goodness. Oh yes, He is a good God. கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம்.
கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். அம்மை களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். அம்மே கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்வோம். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்று சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பாரி என்று சொல்லுவேன். சொல்வோம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியம் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். சொல்வோம். அல்லேலூயா ஆனந்தமே ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையும் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுவளுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது. Young lions shall lack an hunger, but the ones who seek the Lord shall not lack any good thing. இன்றும் நம்மை கைவிடாமல் நம்மை கண்ணும் கருத்துமாக நம்மை ஏந்தி தாங்கி வந்த தேவனை ஒரு வினாடிய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரே, நீர் எத்தனை அன்புள்ளவராக இருக்கிறீர். தாய்க்கு மேலாக தந்தை போல எங்களை அணைத்து இம்மட்டுமாக தாங்கி ஏந்தி வந்தீரே. விடமாறாத அன்புக்காக நாங்க நன்றி செலுத்து. We love you Jesus. We love you Jesus. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, உம்
உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டான். என்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் என்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்திட்டால் என்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. அவ்வளவுதான். அவர் வானமின் சிங்காசனம், பூமியின் பாதிப்படின்னு சொன்ன சர்வவள தேவன் தன் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து விடுவார் நம்மை சந்திக்க. When he say, Lord, I love you so much, he will leave his glory, the throne of grace, and will come to visit you. Today, my dear brothers and sisters, I don't know how you're watching this program. With what kind of burden you're watching this program, I don't know. இந்த நிகழ்ச்சி எந்த பாரத்தோடு, எந்த வேதனையோடு, எந்த கவலையோடு இந்த நிகழ்ச்சியை நீ பார்த்து கொண்டு இருக்கிற எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை பார்க்க போகிறார். உன் குடும்பத்தில் ஒரு திருப்புமுனையை பார்க்க போகிறார். படிக்கிற அன்பு பிள்ளைகளே, உன் படிப்பில் ஒரு திருப்புமுனையை பார்க்க போகிறார். உன் வேலையில் ஒரு திருப்புமுனை, உன் ஊழியத்தில் ஒரு திருப்புமுனை. Today it's going to be a turning point in your school, in your family matters, in your business, in your job, in your ministry. You know why? Even today, while I wait into the presence of God, God gave this word into my heart. Ezekiel chapter 12 verses 25. For I am the Lord, I will speak, and the word that I will speak shall come to pass. It shall be no more prolonged. ஆண்டவர் என்னோடு வாக்குத்தத்தமாக சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? எசேக்கியேல் 12வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதிப்பதில்லை, இனி தாமதிப்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்ன வார்த்தைகள், உன் பிள்ளைகளை குறித்து நான் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், உன் ஊழியத்தை குறித்து நான் பேசின வார்த்தைகள், உன் குடும்பத்தை குறித்து நான் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அவைகள் இனி தாமதிப்பதில்லை. ஆபுக்கு 2:3 சொல்லுகிறது, நிச்சயமாகவே அவை வரும், அது தாமதிப்பதில்லை. ஆபுக்கு 2:3 says, surely it shall come to pass, it shall not delay anymore. ஏசாயா 55:11வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும், அது வெறுமையாக என்னிடம் திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை வாய்க்க பண்ணும். So shall my word that proceeds forth from my mouth, it shall not return unto me void, but it shall accomplish which I please, and it will prosper the thing
where I sent it. எதற்காக ஆண்டவருடைய வார்த்தை அனுப்பப்பட்டது? ஆண்டவர் தான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறதிலே உண்மையுள்ள தேவன். நம்ம தேவன் வாக்குத்தத்தங்களை தருகிறது மாத்திரமல்ல, கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறதிலே உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். அவர் உன்னை குறித்து வைத்திருக்க திட்டங்கள் மாறாது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை குறித்து சொன்ன வார்த்தைகள் இனி தாமதிப்பதில்லை. இதுவரைக்கும் அநேக காரியங்கள் தாமதித்திருக்கலாம். உன் கடினமான வேளையிலே, உன் வியாபாரத்திலே நீ எடுத்த முயற்சிகள் எதிர்பார்த்தது போல் பலன் கிடைக்காமல் சோர்ந்து போன நிலையில் வந்திருக்கலாம். இதுவரைக்கும் வராத மாற்றம் இனிமேல் வரப்போகிறதா என் வியாபாரத்தில் நினைக்கலாம். My dear brothers and sisters, all of your life you have been struggling and struggling about your job, about your family. Till now things would have been delayed. உன்னுடைய பிள்ளையோட திருமணத்தின் காரியங்கள் தாமதிக்கிறது என்று சொல்லி சோர்ந்து போய் வந்திருக்கிறாயா? வர வேண்டிய பணம் தாமதிக்கிறது. பென்ஷன் பணம் இன்னும் வரவில்லை. The pension money has not yet come. It's delaying. My children, I want them to get married. It's delaying. மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் ஆகிறது, என் சொந்தக்கார பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் ஆகுது. ஆனா என் பிள்ளைகள் மாத்திரம் காத்துட்டு இருக்கிறார். இதே நிலையில் அவள் வாழ்க்கை முடிந்து போய்விடுமா? பல வருடங்கள் ஆகி திருமணம் ஆகி இன்னும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கவில்லை. எவ்வளவு நாள் காத்திருப்பது சொல்லி அழகியோட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாய். My children are waiting and waiting and waiting to get married, but all things have been delayed. We don't know what is the reason. I've been married. I'm blessed with a wonderful wife, but I don't have a child. I have a wonderful husband, but I don't have a child. எல்லாரும் பார்க்கிற பார்வை போலதான் என் வாழ்க்கை. தாமதம், ஏமாற்றம், நிந்தையே என் வாழ்க்கை. இந்த கலக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாயா? உன்னை பார்த்து தான் ஆண்டு சொல்லுகிறார், இனி தாமதிப்பதில்லை. No more delay. Your waiting time is over. நீங்க காத்திருந்த நாட்கள் முடிந்து போயின. நீ எதிர்பார்த்த பலன் நன்மை வருவது நிச்சயம். வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 33 வசனம் சொல்லுகிறது, தன் வார்த்தையினால் உலகத்தை சிருஷ்டித்தார், வானங்களை நட்சத்திரங்களை அவர் சிருஷ்டித்தார். சங்கீதம் 107 வசனம் சொல்லுகிறது, தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். சங்கீதம் 107 வசனம் சொல்லுகிறது, தன் வார்த்தைகளை அனுப்பி அவர்களை விடுதலை ஆக்கினார். The Bible says, Psalms 33 verses 6 says, He sent His word and created the word, the heavens and the stars. Psalms 107 verses 20 says, He sent His word and healed them. Psalms 107 verses 20 says, He sent His word and delivered them. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, சங்கீதம் 1-2 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேத ஆதல் தான் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 1-2 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் மேல் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை வேதத்தை தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். That is why the Bible says, He who meditates the word of God day and night, he shall be a blessed person. அவன் பாக்கியம் நிறைந்தவனாய் இருக்கும். அவன் பாக்கியத்தை சுதந்தரிக்கிறவனாக இருப்பான். வேத வசனத்தை தியானுங்க. நேர கிடக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க. இரும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். மேலும் வசனம் சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாக்கம். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி வந்திருக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், இனி தாமதிப்பதில்லை. அன்பு சகோதரர் பிரிசலா அநேக காரியங்களை குறித்து உடைந்த உள்ளத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பு மகள் ஜெயந்தி உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறார். அன்பு மகள் பிரீத்தி எதிர்பார்த்தது ஒன்று, விரும்பினது ஒன்று, நடக்கிற காரியங்களும் ஒன்று. சிஸ்டர் ஜெயந்தி, சிஸ்டர் பிரீத்தி, you have lost many things in your life.
Many things are delaying and delaying. How long should I wait like this? God is aware about your waiting. God knows the things that are delaying in your life. உன் வாழ்க்கையில தாமதிக்கிற வேதனைகளை, நிந்தைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன்னை திக்கற்ற நிலையில விட மாட்டார். அவரை நம்பி இருக்கிறவர்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். இனி தாமதிப்பதில்லை. No more delay. No more delay. No more waiting. Your days of tears are over. Your days of pain are over. Your days of agony is over. Your days of frustration is over. நீங்கள் காத்திருந்த நாட்கள் முடிந்து போயின. நீங்கள் வடித்த கண்ணீர் முடிந்து போயின. எதிர்பார்த்த பலனை எதிர்பார்க்க போகிறார். இப்படியாக பல ஆண்டுகள் காத்திருந்து தாமதித்து பிறகு நன்மையை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனை குறித்து தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. நீங்கள் யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை, யோவான் 5வது அதிகாரம் 1லிருந்து 5 வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள். பெதஸ்தா என்று சொல்லப்பட்டுகிற மண்டபத்திலே 38 வருடமாக வியாதியின் படைக்கில ஒரு மனிதன் இருந்தான். 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 38 வருடங்கள். 38 years in that same situation. All his life he was waiting. Today I will get healed. Tomorrow I will get healed. காத்திருந்து 38 வருடங்கள் ஆயிடுச்சு. சோர்ந்து போயிருக்க கூடும், உடைந்து போயிருக்க கூடும். காத்திருப்பதில் இருதத்தை இழக்க பண்ணும். ஆனா வரும்பொழுதோ ஜீவ விருட்சமாயிருக்கும். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, 38 வருடமாக காத்திருந்த அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது தெரியுமா? யோவான் 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை பெதஸ்தா மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறதை கண்டார். மேலும் வெகு காலம் அவர் அப்படியாக இருக்கிறதை அறிந்து கொண்டார். மனுஷன் முகத்தை காண்கிறான், தேவன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். இன்றைக்கு யாருமே உன்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்லி தானே நீங்க அழுதுட்டு இருக்கிறீங்க. எந்த நபரை நான் ஓடி ஓடி நேசித்தேனோ அவனை என்னை நம்ப வைத்து ஏமாற்றிட்டான்னு சொல்லி அழுதுட்டு இருக்க இல்லையா? யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு தெரியல பிரதர், ஏமாந்துட்டேன்னு சொல்லி. என்னை திருமணம் செய்வன் வாக்கு கொடுத்த என்னை ஏமாற்றிட்டான்னு சொல்லி அழுகியோட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறேன் அல்லவா? 38 வருடங்கள் ஏமாற்றத்தோடு அவன் காத்திருந்தான். என் வாழ்க்கை ஏமாற்றத்திலேயே முடிந்துடுமா, இதே நிலையில என் கண்ணீரில் தான் இருக்கணுமான்னு சொல்லி அவன் அழுதிருக்க கூடும். ஒரு நாள் இயேசு அவனை கண்டார். இயேசு அவனை கண்டார். வெகு காலமாக அவன் அதே நிலை இருக்கிறது அவர் அறிந்தார். கிட்ட வந்து அவனை கேட்டார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டான். அவனும் ஒரு கதையை சொல்றான். நான் குளத்தில் குதிக்கிறதுக்கு முன்பாக ஒரு தூதன் வந்து குளத்தில் குதிக்கிறதுக்கு முன்பாக இன்னொருத்தன் குதித்து விடுகிறான், அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறான். ஆனால் இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? நீங்கள் யோவான் 5வது அதிகாரம் 8வது வசனத்தின் படிப்பீர்கள். இயேசு அவனை பார்த்து, நீ எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னான். John chapter 5 verse 8 says, Jesus knew that he was sick for a long time. Jesus knew that he was waiting for a long time. Jesus knew that he was weeping for a long time. Jesus looked at him and he said, arise, take your bed and walk. Arise. The Bible says, immediately he got healed. Immediately. உடனே அவன் சொஸ்தமடைந்தான். அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இத்தனை ஆண்டுகள் காத்திருந்து ஒன்னும் நடக்கல. என் தொழிலில் ஒரு மாற்றம் வரல, என் மகளுடைய திருமணத்தில் ஒரு மாற்றம் வரல, என் வேலையில ஒரு மாற்றம் வரல, என் ஊழியத்தில் ஒரு மாற்றம் வரலன்னு சொல்லி அழுகியோட வந்திருக்கிறாய் அல்லவா? இதுவரைக்கும் இல்லாத விதத்தில் நீ எழும்ப போகிறாய். கர்த்தருடைய கரமனை தொட போகிறது. 38 வருடங்களாக இருந்த அதே நிலை மாறினது. It changed immediately. He rose up. அவன் எழுந்தான், நடந்தான். வாழ்க்கையை நீ எழும்ப போகிற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. உயர்வை பார்க்கிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது.
உன்னை அற்பமாக ஏளனமா பேசின மக்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நடக்கிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக உயர்த்துகிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. உன்னை சிறுமப்படுத்தின மக்கள், உன்னை ஒடுக்க எண்ணின மக்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். This is a year you are going to rise up before the same people who neglected you and dejected you. The Bible says, you know why Jesus saw him and healed him? வெகுகாலம் வியாதிப்பட்டவனாக இருந்த அந்த மனிதனை ஏன் பார்த்து சுகம் கொடுத்த எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனா இயேசு அவனை பார்த்தார். ஏன் தெரியுமா? இயேசு அவனை பார்த்தபோது அறிந்து கொண்ட ஒரு காரியம், 38 வருடங்கள் ஆகியும் கடவுள் மேல் வைத்திருந்த நம்பிக்கையிலே தளர்ந்து போகவில்லை. 38 வருடங்கள் அவன் காத்திருந்த போதிலும் ஜெபத்தில் மேல் வைத்திருந்த நம்பிக்கையிலே தளர்ந்து போகவில்லை. 38 வருடங்கள் ஆகியும் அற்புதத்தின் மேல் இருந்த நம்பிக்கையிலே சோர்ந்து போகவில்லை. There were so many sick people, but why Jesus saw him and healed him? When Jesus saw him, he found one thing in him. Though he was waiting for 38 years, Jesus saw that the faith in prayer in his life did not change. The belief in God did not change. The belief in miracles did not change. God saw it and blessed. What is your belief today? உன்னுடைய நம்பிக்கை எதுவாக இருக்கிறது? சூழ்நிலை பார்த்து, பிரச்சனை பார்த்து இது நடக்காது, முடியாது, இனி ஜெபம் பண்ணி அவசியம் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ சோர்ந்து போய் விட்டியா? இன்னைக்கு எழும்பு. உன் கண்ணீரை பார்க்கிற தேவன், உன் வேதனைகளை அறிந்திருக்க தேவன், அவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், இனி தாமதிப்பதில்லை. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, Lord, gracious heavenly Father God, I pray for each one who's watching this program with much burden. Touch them, Master. Whatever has been delaying in their life, let it come to pass. Let it come to pass. அவருடைய தாமதங்கள் ஒரு முற்றுப்புள்ளி நீ வைக்க போகிறேன். அற்புதத்தை கட்டளிட போகிறேன். அவர்களை அற்பமா ஏளனமான மக்களுக்கு முன்பாக தலையை உயர்த்த போகிறேன், சுகப்படுத்த போகிறேன், சந்தோஷப்படுத்த போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். நம்பிக்கையோடு இருங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். God bless you.